11, 12, 13, 15. 15? சின்னவங்கள 13 தானே போட்டிருக்கு. 15 என்னதியா? குனிஞ்சு தேங்காய் எடுத்து போடாதுன்னு உனக்கு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன். ஒரு பொண்ணு இளநீ பிடிக்கிற இடத்துல வந்து நின்னா என் எண்ணிக்கையும் தவறுது, எண்ணமும் தவறுது. அதான் 13, 15 எண்ணிட்டேன். என்னவியா? பின்ன என்ன மாட்டீங்க? ஆமா, பேச்சு முத்து சாவு எடுக்காங்களா? நீங்க போகலையா? எதுக்காக போகணும்? நான் எவ்வளவு பெரிய ஆளு. பழனிசாமி கவுண்டருடைய மருமகன் செந்தில்நாத ஆவுடையப்ப பெருமாள் அநாத பைய பேச்சு முத்து. அவன் பணத்தை எடுக்கிறதுக்கு நான் போய் நிக்கணுமா? முடியாது. செந்தில் பேச்சு கட்டிய தவிர யாரும் அநாத பணம் இதை வந்து நிக்கிறான் பாருல துற மாதிரி பாண்டி. பாண்டியா? என்னடா அப்படி பாக்குற? நம்ம பேச்சு முத்து மாவன் பாண்டி. பேச்சு முத்து மாவன் பாண்டியா? பாண்டியா மறந்துட்டியா? 25 வருஷத்துல நீ எம்பிட்டு வளர்ந்துட்ட. என்ன தெரியல? செந்தில் கட்டி பிடிக்கிறவன் பழனிசாமி கவுண்டரோட மருமக, பேரு செந்தில். இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்க. செந்தில் மூச்சா இருக்க. அப்பா, நான் தான் செந்தில்நாத ஆவுடையப்ப பெருமாள். உனக்கு நிறைய விஷயங்களை சொல்லி காட்ட வேண்டியிருக்கு. அப்பாரு இறந்து போனாரு. ஐயோ ஐயோ, என்ன இது சாம நேரத்துல சந்தோஷமா கட்டி பிடிச்சிட்டு பணத்தை எரிக்கிறதுக்குள்ள போகணும்ல? ஐட்டங்களை தூக்கிட்டு நிமிறதுக்கு லேட் ஆகும் இல்லையா? என்ன நாட்டாமா பாக்குறீங்க? இது யாரு தெரியுதா? இதான் பாண்டி. நம்ம பேச்சு முத்துமாக பாண்டியா? பாண்டிதான். ஐயா பாண்டி, ஐயப்பட்டத்துல இவ்வளவு நேரம் என்னெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தேன். என்னெல்லாம் ஒண்ணும் சொல்ல மாட்டேன். துக்கத்துல இருக்கான். பாண்டி, கேட்கிறவர் ஊர் நாட்டாம என்ன பண்ணேன்னு பதில் சொல்லு. டிஎஸ்எஸ்சி படிச்சு முடிச்சுட்டு பேங்க்ல கேஷ் வேலைக்கு மனு போட்டிருந்தேன். இன்னும் 3 மாசம் வேலை கிடைச்சிடும். அதுக்குள்ள எங்க அப்பா பேங்க் வேலையா? அப்படின்னா பெரிய படிப்புன்னு சொல்லு. இவ்வளவு நேரம் இருந்து பார்த்துட்டு அந்த படுபாவை போய் இப்ப போயிட்டான பாண்டி. சாமி பேச்சு முத்து சொல்லுவான், என் மகன் எங்க இருந்தாலும் கொல்லி வைக்க வந்துடுவான்னு. சிரிக்கிறானா அழுகிறானா? நான் எங்க அப்பாட்ட பேசணும், கொஞ்சம் அப்படி நில்லு. இங்க பாருங்க, நீங்க யாரு எவரும் எனக்கு தெரியாது. அந்த இடத்துல என்ன போய் கொல்லி வைக்க சொல்லிட்டாங்க. நானும் உங்களை அனாதை பணமாக்க விரும்பல. இதான் உன் வீடு, ஞாபகம் இருக்குல்ல? சுத்த கன்றாவியா உங்க அப்பா விட்டுட்டு போயிருந்தான். நாங்க தான் சாவு எடுக்கணுங்கிறதுக்காக சுத்தப்படுத்தணும். பூட்டு இல்லாம திறந்திருக்கு. எதுக்கு பூட்டணும்? உள்ள ஏதாவது இருக்கணும், வெளியில பூட்டணும். உங்க அப்பா எல்லாத்தையும் வலிச்சு எடுத்த மாதிரி சுத்தமா வித்து தண்ணி அடிச்சுட்டு போயிட்டான். கடைசியா இருந்தது ஒரு சின்ன பித்தளை பூட்டு, அதையும் வித்து தண்ணி அடிச்சுட்டு போயிட்டான். இங்க பாரு, இந்த வீட்டு பத்திரத்தை எங்கேயோ வச்சு தண்ணி அடிச்சுட்டு தான் கேள்வி. அதனால சொந்த வீடு நினைச்சு சந்தோஷப்பட்டாத. இங்கே ஊர் சத்தம் கேட்டு வந்துடுறேன். அடடா, வளைஞ்சு நெளிஞ்சு சத்தியத்து கட்டுப்பட்டு நிக்கிற செவருங்க, சாராய பாட்டல், மொத்தத்துல நமக்காகவே செட் பண்ண வீடு மாதிரி இருக்கு. ஓகே, இது போல நமக்கு. அவ்வளவு சீக்கிரத்தோட கும்பிட மாட்டேன். யாம் இருக்க பயமேன். இதுல ஒண்ணும் குறைச்சல் இல்ல. இத பாரு முருகா, நான் இந்த கிராமத்துக்கு ஒரு திட்டத்தோட வந்திருக்கேன். அதை நிறைவேற்றி வச்சாதான் உன்னை கையெடுத்து கும்பிடுவேன். இல்ல அது வரைக்கும் உன்னை சாமி கும்பிடவே மாட்டேன். அதனால இப்படி இருக்காத, இப்படி இரு. என் திட்டம் நிறைவேற வரைக்கும் உனக்கு தினம் ஊதுவத்தி இப்படித்தான். கலக்கு கலக்குடா. அண்ணே, எதுக்குன்னு சம்பந்தம் இல்லாத கலக்க சொல்றீங்க? சம்பந்தத்தை பத்தி எனக்கு தெரியாது. கலக்குன்னா கலக்குடா, இல்லைன்னா ஒன்ன கலக்கிடுவேன். என்ன மருமகன உரத்தை எடுத்துக்கிட்டீங்களா?
இதோ கலக்கிக்கிட்டே இருக்கும். கலக்கிக்கிட்டு இருக்கோமா? உரமுட்டை எடுத்துட்டு வர சொன்னா ஏதோ கலக்கிக்கிட்டு இருக்கோங்கிறான். கலக்கு. வா செல்வி, செல்வி வந்தாச்சு. ஐயோ, இப்படி உட்கார். நீ இல்லாம எனக்கு எதுவுமே ஓட மாட்டேங்குது. இப்படி டேய், அடியுரம் போடுறதுக்கு உரமுட்டை எடுத்துட்டு வாடான்னா பூச்சி மருந்த தண்ணியில கலக்கிட்டு இருக்க. என்னடா? நான் அப்பவே சொன்னோம்ல, நீங்க தானே கலக்க சொன்னீங்க. நான் எப்பண்டா கலக்க சொன்னேன்? எப்ப சொன்னேன்? சொல்லிருப்பேன். எல்லாம் செல்வியால வர்றது. என்ன சும்மா பேசிட்டு நான் என்ன பண்ண? நீ ஒண்ணும் பண்ணல. நீ என்னை விட்டு தள்ளி போயிட்டீன்னா மில்லி அடிச்ச மாதிரி என்ன பண்றேன்னு தெரியாமலே பண்ணிக்கிட்டு இருக்கேன். கவலைப்படாத மருமவனே, வர்ற தை பிறந்ததும் அடுத்த முகூர்த்தத்திலேயே உனக்கும் செல்விக்கும் கல்யாணத்தை வச்சிடுறேன். நெசமாவா மாமா? இந்த ஆளுக்கு உங்களுக்கும் அரக்கிற்கு புடிச்சு போச்சு. செந்திலே யாரு? எங்க உங்க மாமா இல்லையா? கல்லு மாதிரி கண்ணு முன்னாடி நிக்கிறாரு. இங்க இருக்கீங்களா? எங்க அப்பா உங்களுக்கு நாட்டு சுட்டு வாங்கி கொடுத்த வகையில ஒரு 85 காசு நீங்க எங்க அப்பா தர வேண்டியது இருக்கு. என்ன யோசிக்கிறீங்க? இல்லன்னு சொல்ல முடியாது. ஏன்னா எங்க அப்பா சாகத்துக்கு முன்னாடியே எழுதிட்டு போயிருக்காரு. கையோட கொண்டு வந்திருக்கேன். கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு சௌகரியமா இருக்கும். நானும் 4 பவுண்ட் பாக்கி இருக்கு. எப்படி சௌகரியம்? செல்வி, உங்ககிட்ட 85 காசு இருந்தா அவன் கையில கொடுத்து அனுப்பு. சொல்லிட்டாங்கல்ல, எடுக்கிறது. இந்த இத பாரு, உன் மாமன் பொண்ணு உன்னை லவ் பண்ணாலும் சரி பண்ணாட்டியும் சரி, அதை பத்தி எனக்கு கவலை கிடையாது. வேணும்னா என் பேண்ட் ஷர்ட் உங்களுக்கு தரேன். இந்த வாட்சை மட்டும் கேட்காத. ஏன்னா நீ நினைக்கிற மாதிரி 100,000 ரூபாய் பொருள் இல்ல. இதோடைய விலை 2500 ரூபாய். 2500 ரூபாயா? எங்க கைய கொடு. இதே வாட்ச அதே விலைக்கு நான் வாங்கிக்கிறேன் பாண்டி. என் கல்யாணத்துக்காக நான் 1000 ரூபாய் சேர்த்து வச்சிருக்கேன். இப்போதைக்கு இதை தர்றேன். கார்னல் அறுத்த உடனே மீதி தொகையை கழிச்சு கொடுத்துறேன். நிச்சயம் திருப்பி தந்துருவேன். கொஞ்சம் மனசேரங்க. அதெல்லாம் முடியாது. வேணும்னா உனக்கு எப்பப்ப வேணுமோ அப்பெல்லாம் வந்து ஒரு நாளைக்கு 50 ரூபாய் மணிக்கு வாடகை எடுத்துக்கோ. இப்ப சொன்னியே இது பேச்சு. நீ வாட்ச அவுக்குற, நான் பணத்தை எடுக்கிறேன். நல்லாதான் இருக்கு, கட்டிக்க. எங்க போற? இந்த வாட்சி சரி, இந்த குழாய் சட்டை கோட்டு விஷயம் என்னாச்சு? இன்னும் 1/2 மணி நேரம் கழிச்சு வீட்டுக்கு வா. இப்ப தின்ன வீட்டுக்கார வீட்டுக்கு போயிட்டு இருக்கேன், வந்து தரேன். தின்ன வீட்டுக்காரி வீட்டுக்கு போற? கொஞ்சம் நில்லு. டேய், என்னைய சுத்துற? நீ போற இடம் தின்ன வீட்டுக்காரி வீடு. போயிட்டு முழுசா வருவியாங்கிறது உத்தரவாதம் கிடையாது. அதான் உன்னை கடைசியா ஒரு தடவை பாத்துக்கிறேன். ஆமா, இந்த தின்ன வீட்டுக்காரி பத்தி எல்லாரும் ஒரு மாதிரியா சொல்றாங்களே, அவ என்ன பைத்தியமா? இல்ல, பைத்தியம்னு சொல்ல முடியாது. பைத்தியம்னா தான் சமாளிக்கலாமே. நீ எதுக்கும் அங்க போகாம இருக்கிறது தான் நல்லது. இல்ல இல்ல, நான் ஒரு பெரிய மாஸ்டர் பிளானோட போயிட்டு இருக்கேன். என்ன தடுக்காத. மாஸ்டர் பிளான்னா? அது இப்ப சொன்னா உனக்கு புரியாது. நான் உள்ள போயிட்டு வெளியே வரும்போது நீயே தெரிஞ்சுக்குவேன். மாஸ்டர் பிளான் என்னன்னு தான் பாத்துருவோமே. ஆஹா, இப்படி ஒரு சுமங்கலியை பார்க்கும்போது மனசுக்கு எவ்வளவு திருப்தியா இருக்கு தெரியுமா? ஊர்ல எல்லாரும் சின்ன வீட்டுக்காரிய ரொம்ப திமிர் பிடிச்சுதான் சொன்னாங்க. அதனால நானும் பயந்தான் வந்தேன். இங்க வந்து பார்க்கும்போதுதான் கோவில்ல இருக்கிற மகாலட்சுமியை பார்த்த மாதிரி தெரியுது. ஹோட்டல் இருக்கிறது யாரு? உங்க வீட்டுக்காரர் தானே? போலீஸ் டிபார்ட்மெண்டே ஒரு கலக்கிறாரு நினைக்கிறேன். இப்படி தனியா இருக்கிறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. என்னதான் போலீஸ் வேலை பார்த்து சம்பாதிச்சாலும் இப்படி ஒண்டி கட்டையா எடுத்துட்டு போற வாழ்க்கை நமக்கு ஒத்து வராதுன்னு அதுதான் லீவ்ல வரும்போது உங்க வீட்டுக்காரர்ட்ட ரொம்ப கரெக்டா சொல்லிடுங்க. வழக்கமா உள்ள போறவனுங்க அடி வாங்குவானுங்க. அந்த சத்தத்தையும் காணும். அடுத்த முறை நான் இங்க வரும்போது நீங்களும் உங்க வீட்டுக்காரர் கொஞ்சிக்கிட்டு இருந்த பார்த்து நானே ரொம்ப வெக்கப்பட்டு போயிடணும். என்ன அப்படி பாக்குறீங்க? நான் ஏதாவது சொன்னா அது நிச்சயமா பழிக்கும். அதுவும் உடனே பழிக்கும். ஏன்னா என் நாக்கு அப்படி. செட்டில் ஆயிட்டானா? என்ன சொன்ன? டேய், ஆக முடியாத. ஐயோ, ஐயா, அங்க நிறுத்து. என்ன அடிக்காதீங்க. ஏண்டா? நான் தாய் தப்புல அனாதை ஆயிட்டேன். உனக்கும் புள்ள குட்டிலன்னு சொன்னாங்க. நான் உன்னை அம்மான்னு தான் இங்க வந்தேன். இப்படி புள்ள பாசம் எல்லாம் தெரிஞ்சிருந்தா நான் இங்க வந்தே இருக்க மாட்டேன். நீ மட்டும் மகாராசியார். ஐயா, இவன் வேற சைடுல தான் இருக்கானா? இந்த வீட்டுக்குள்ள போயிட்டு முழுசா திரும்பி வர்ற ஆம்பளை நீதான் பாண்டி. அது எப்படி குச்சி குத்துற அளவுக்கு அடிச்சு நிமித்தி இருக்கா? ஆனா உடம்புல எந்த டேமேஜும் இல்ல. துணியை சுத்தி அடிச்சிருப்பாளோ. இதான் மாஸ்டர் பிளானா? நம்ம ஊர்ல இத வேற மாதிரி சொல்லுவானுங்க. செந்திலு, நிலம புரியாம பேசாத. அப்புறம் இந்த வாட்ச் என்ன செல்விட்டு சொல்லிடுவேன். உன் காதல் அதோகதிதான். நீ வாட்ச பத்தி மட்டும் பேசாத. இது கை இல்ல, காலு. கரெக்டா நேர வந்து இப்படி இடிச்சிட்டு போறான். ஆனா எதுவுமே நடக்காத மாதிரி போய்கிட்டு இருக்கா. ஓஹோ, இவ தனியா சிரிச்சுக்கிட்டு இருக்கா.
செல்வி அப்பா நீஸ் தண்ணி வேண்டி வர சொன்னார். செல்வி அப்பா நீஸ் தண்ணி வேண்டி வர சொன்னாரு. ஏமாமா ஏமாமா உத்து உத்து பாக்குறீங்க? உன்னையே உற்று பார்க்கிறேன். ஏனென்று எனக்கு புரியவில்லை. ஒருவேளை இது நான் பார்க்கும் கடைசி பார்வையாக இருக்குமோ? அப்படி இருந்தா ரொம்ப சந்தோஷம். யாருக்கு கடைசி பார்வை என்பதை நானே முடிவு கட்டி விடுகிறேன். நீ தண்ணி கொண்டு வரேன், சொம்ப கொடுங்க.